ஐஸ். இது முக்கியமா பார்க்க வேண்டியது. இது வந்து எப்படின்னா எஸ் சைலண்ட் அயில்னு படிக்கணும். அயில். ஸோ இப்போ வந்து நீங்க ட்ரெயின்ல போறீங்க, பிளைட்ல போறீங்க, வால்வோ பஸ்ல போறீங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா விண்டோ சீட் வேணுமா அயில் சீட் வேணுமான்னு கேட்பாங்க. விண்டோவுக்கு பக்கத்துல இருந்தா அது விண்டோ சீட். இந்த பாதை இருக்கு பாத்தீங்களா, இந்த நடைபாதை இருக்கு பாத்தீங்களா, பாத்வே எழுதிக்கிங்க. நடைபாதை, நடைபாதை தான் அயில். இப்ப பாத்வே எழுதிக்கலாம், பாத் வே. இது புரியும்னு நினைக்கிறேன். வனிதா மேம் இது புரியுதான்னு பாருங்க. விண்டோவுக்கு பக்கத்துல இருக்கிற சீட்டு விண்டோ சீட், அயிலுக்கு பக்கத்துல இருக்கிறது அயில் சீட். அந்த அயிலுங்கிறது என்னன்னா அந்த பாத்வே, அந்த பாத்வே, அந்த நடைபாதை. இது பாருங்க. ஓகே, அப்படியே மாத்தீங்க. இந்த அயில் இருக்கு இல்லையா, இதுதான் மேல உள்ளது இல்ல, கீழே உள்ளதுதான் நான் இப்ப சொன்னது. ஒரே ஒரு வாட்டி நான் திருப்பி சொல்றேன். இது ஏவும் சைலண்ட், எஸ்ஸும் சைலண்ட். நல்லா பாத்துங்க. ஏவும் சைலண்ட், எஸ்ஸும் சைலண்ட். இதுதான் பாத்வே. இந்த அயில் என்ன தெரியுங்களா, இந்த அயில், இந்த இதுவும் அயில் தான் சொல்லணும், இதுவும் அயில் தான் சொல்லணும். அருமை அருமை. அயில் இங்க பாருங்க, அயில். இது ரெண்டையும் அயில் தான் சொல்லணும். இது வந்து ஸ்மால் ஐலாண்டுன்னு போட்டுங்க. நார்மல் ஐலாண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, ஐலாண்டு இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கா? இங்க பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து ஐலாண்டு. இது என்ன தெரியுங்களா, இது வந்து குட்டி ஐலாண்ட். ஆனா ரெண்டையும் அயில் தான் சொல்லணும். அயில் சீட் எதுங்க வனிதா மேம்? நான் மாத்தி சொல்லி நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். அயில் சீட் எதுங்க? இதுதான், இதான் அயில் சீட். கேட்பாங்க, எஸ் அயில் சீட் வேணுமா? சில பேர் அயில் சீட் வேணும்னு கேட்பாங்க. உடனே ஏந்திரிச்சு போறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு நிறைய பேர் அயில் சீட் கேட்பாங்க. நிறைய பேர் விண்டோ வழியா வெளியில பாக்கணும்னு நினைக்கிறவங்க விண்டோ சீட் கேட்பாங்க. இது ஈஸி. இது எப்படி படிக்கிறது? பாம். பாம், வெடிகுண்டு. அந்த பி வந்து சைலண்ட். ஓகே, அடுத்தது எப்படி படிப்பீங்க? பாம். இதுல எல் சைலண்ட். பாம்னா வலி நிவாரணி. பாம்னா வலி நிவாரணி. தமிழ்ல எழுதிக்கிங்க, அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எதுக்குன்னா அது புரிதலுக்கு தான், அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள போயிடும். எப்ப வேணாலும் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா எப்பயுமே அது கூடவே இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதுல முக்கியம். இதுல எது சைலண்டா இருக்கும்? ரோவதி மேம் ஏதாவது சொல்ல முடியுமா? இது எது சைலண்டா இருக்கும்? பிரிட்ஜ். டி. டி. டி தான் சைலண்ட், ரைட்? பிரிட்ஜ். டி பிரிட்ஜ். பிரிட்ஜ் பிரிட்ஜ்னு டி சொல்லக்கூடாது. பிரிட்ஜ் பிரிட்ஜ். அதே மாதிரி பேட்ச். பேட்ஜ்னு சொல்லக்கூடாது, பேட்ச். இது ஒரு வார்த்தை. இந்த ஜி வந்து சைலண்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றேன்? ஆட்சி. யாரோட ரீன் நடக்குது, யாரோட ஆட்சி நடக்குது? ரீன்னா ஆட்சி. இதுல இது ஒரு இருக்கு. இதுல நம்ம ஹோமோ போன்னு சொல்ற இதுல வந்து இது வரும். அதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். ரீன். ரீன் எப்படி படிக்கணும்? REIN படிக்கணும். ஆட்சி. ஆட்சி. ரெயின். நீங்க ரெயின்னு படிப்பாங்க. இப்ப நீங்க வந்து யூகேல வந்து சொல்ல போனா இத ரெயின்னே சொல்லுவாங்க. எப்படி தெரியுங்களா? இதையும் ஒரே மாதிரி படிப்பாங்க. ரெயின். இதுவும் ரெயின் தான், அதுவும் ரெயின் தான்.
சோ இத வந்து நான் ஹோமோபோன்ல வர்றப்ப இன்னும் தெளிவா சொல்றேன். இங்க ஆட்சின்னு போட்டுக்கங்க. REIN G வந்து சைலண்ட். இது பாருங்க. என்ன இருக்குன்னு ஐடியா இருக்கா? இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒரு G வந்து சைலண்ட். அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. அந்த பண்ட கற்பனை யாரு ஆடியோ கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம். யாராவது பேசுறீங்கன்னாக்கா ஆடியோவை நீங்க இது பண்ணிக்கணும். எல்லாரையும் அதை டிஸ்டர்ப் பண்ணணும். ஒரே ஒரே நிமிஷம். நோம் அப்படிங்கிறது ஒரு சயின்டிபிக் டேர்ம். செல்லுது. யாருக்காவது தெரியுமா நோம்னா எக்ஸாக்டா தமிழ்ல என்னன்னு தெரியுமா? நான் கரெக்டான தமிழ் இது சொல்றேன். ஒரு நிமிஷம். ரெண்டு மூணு மீனிங் வருது. ஒரு வந்து நோம், GONME, G வந்து சைலண்ட். முதுமொழி, முதுமொழி. பழமொழின்னு போட்டுங்க. பழமொழி. நோம்னு படிக்கணும். பழமொழி, பழமொழி. இது ரொம்ப ஈஸி தான். டம், டம்னா ஊமை. அருமை, கரெக்டா சொன்னீங்க. டம்னு படிக்கணும். ஊமை, நாட் ஏபிள் டு ஸ்பீக். எழுதிக்கிங்க, ஊமைன்னு எழுதிக்கிங்க. இது ரிதம். இந்த ஹெச் வந்து சைலண்ட். ரிதம், ரிதம்னா தெரியும் இல்லைங்களா? ஒண்ணு வாய்ஸ். இன்னொன்னு என்ன சொல்லலாம்? ரிதமிக்கா இருக்கு. ஒத்திசைவு, ஒத்திசைவுன்னு சொல்லமா? அழகான ஒரு தமிழ் வார்த்தை ஒத்திசைவு. ஒன்னா இசைக்கிறது, ரிதமிக்கா இருக்கு. ஒத்திசைவு, ஒத்தசைவு, ஒத்திசைவு. அந்த மூவ்மெண்ட் கூட ஒரு ரிதமிக்கா இருக்கு. இங்க பாருங்க, கிட்டார், அது ஒரு இசைக்கருவி, நமக்கு தெரியும். கிட்டார். இது எப்படி படிப்பீங்க? அடுத்தது நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப நார்மலா SCNT படிக்கிறது அப்படிதான் படிக்கணும். கிட்டார் சொல்லுங்க சார். கிட்டார், கிட்டார் வந்தது. இருங்க, கிட்டார் கி வந்து டி சைலண்ட் இல்ல. ஒரே ஒரு நிமிஷம். கிட்டார் வந்து நீங்க டி உச்சரிக்கிறீங்க. ஒரு நிமிஷம். என்ன பண்றோம்? யூ சைலண்ட். நல்லா பாருங்க, யூ தான் சைலண்ட். யூ தான் சைலண்ட். பாத்துக்குங்க. இசைக்கருவி, கிட்டாருங்கிறது இசைக்கருவி. இப்ப பாருங்க, ALIGN எப்படி படிப்பீங்க? அலைன் என்ன பண்றதுங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? அலைன் பண்றதுன்னா என்ன பண்ணுவீங்க? அலைன்மென்ட் என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா என்ன? வரிசைப்படுத்துவது. வரிசைப்படுத்துதானா இல்ல வேற ஏதாவது சொல்லுவீங்களா? அடுக்குவது, அடுக்கி வரிசைப்படுத்துன்னு நீங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒழுங்கு செய்யறது, அது ஆக்சுவலா ஒழுங்கா வரிசைப்படுத்துறது. நீங்க வரிசைப்படுத்துன்னே சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா இதை எப்படி படிக்கணும்? இந்த G வந்து சைலண்ட். ஒழுங்குபடுத்துன்னே சொல்லலாம். ஒழுங்குபடுத்துன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. நமக்கு தெரிஞ்சா போதும். அலைன்மெண்ட்ல இருந்து வர்றது. அலைன்மெண்ட் நவுனு, அலைன் வந்து வெர்பு. பாருங்க, இது எப்படி படிப்பீங்க? வாட்ச், வாட்ச். நல்லா பார்த்தா தெரியுது. டி சைலண்ட். இது அதே மாதிரிதான். மேட்ச். வாட்சுக்கு ரெண்டு மீனிங் இருக்கா? எழுதிக்கலாமா? உங்களுக்கு கிடைக்காதோ
ஒண்ணு கடிகாரம், இன்னொன்னு பாக்குறது. எழுதிக்கிங்க. ஒண்ணு கடிகாரம், இன்னொன்னு பாக்குறது. ரெண்டும் வேறு வேறு அர்த்தம். வாட்ச் பாருங்க. மேட்ச் 2-3 மீனிங் இருக்கா மேட்சுக்கு? எல்லா மீனிங்கும் சொல்லிடலாமா? ஒரு மேட்ச் பொருத்தம். இன்னொன்னு விளையாட்டு. இன்னொன்னு மேட்ச் தீக்குச்சி. மேட்ச் பொருத்தம். பொருத்தத்துக்கு அப்புறம் விளையாட்டு, அப்புறம் இன்னொன்னு வந்து தீக்குச்சி. இந்த 3 அர்த்தத்தையும் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதை கத்துக்கிறப்பயே அதை கத்துக்கிறீங்க பாருங்க. அது அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். சோ அந்த டாபிக் நம்ம எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க படிச்சமே நினைப்பு வரும். அப்ப சைலண்ட் லெட்டரும் நினைப்பு வரும். சைலண்ட் லெட்டர் நினைப்பு வரணும். ஏன்னா நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு எடுத்துக்க கூடாது அர்த்தம். அதே மாதிரி அவங்க ஒண்ணு சொல்றப்ப நீங்க வேற ஒரு வார்த்தையா அதை எடுத்துக்க கூடாது. அதேதான் கேட்சுக்கும். நாளைக்கு இதை உச்சரிக்கிறப்ப கேட்ச் எல்லாம் சொல்லக்கூடாது. கேட்ச் வாவ், அது சைலண்ட்ல இருக்கு, இப்படிதான் உச்சரிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். நான் ரொம்ப பொறுமையா போறதுக்கு ஒரு காரணம், இந்த டயத்தை நீங்க இது பண்ணி அது கரெக்டா எழுதணும், படிக்கணும், கேட்கணும். எல்லாமே நீங்க பண்றீங்க பாத்தீங்களா? எழுதுறீங்க, படிக்கிறீங்க, கேட்கறீங்க. அப்படியே போய் மைண்ட்ல போய் செட் ஆயிடும். நீங்க அந்த டயத்தை எடுத்துக்கணும். அந்த டயம் அது கொடுக்குற. இது பாருங்க, இதுல எது வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை. உலகமே இதுலதான் இயங்குது. பிசினஸ் படிக்கணும். இந்த ஐ இருக்கிறதாவே காட்டிக்கூடாது. பிசினஸ் பிசினஸ்ல பிசினஸ் பிசினஸ் வியாபாரம் பிசினஸ் படிக்கணும். இப்படிதான். பேட்சுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை சொன்னீங்க? பேட்ச் குழு தான். அது ஒரு குழு. ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், ஒரு குழுனே வச்சுக்க. குழு. சோ அடுத்தது என்ன மீனிங்? எது வந்து சைலண்டா இருக்கலாம்? ஹேண்ட்ஸம்னு படிக்கணும். ஹேண்ட்னு எப்பயும் அந்த ஹேண்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தான் அது. ஆண்களுக்கு ஹேண்ட்ஸம்னு சொல்லுவாங்க. ஆண்கள், பெண்களுக்கு வந்து பியூட்டிஃபுல், ஆண்களுக்கு வந்து ஹேண்ட்ஸம். ஹீஸ் a handsome boyனா அவன் ஒரு அழகான பையன் அப்படி. சோ அழகான பையனை குறிக்குது, ஆண்பாலை குறிக்குது. ஹேண்ட்ஸம் ஆண்பாலை குறிக்குது. டி வந்து சைலண்ட். ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அடுத்தது பாருங்களேன், சாண்ட்விச். காலையில வந்து சாண்ட்விச் சாப்பிடுவோம் இல்லைங்களா? சாண்ட்விச், சாண்ட்னு சொல்லக்கூடாது, இருக்குங்கிறதுனால சொல்லக்கூடாது. சாண்ட்விச் அந்த டி இருக்குங்கிறதுனால அதை உச்சரித்து தரக்கூடாது. சாண்ட்விச்ல அந்த காலையில சாப்பிடுங்க. இந்த 2 பிரெட்டுக்கு நடுவுல கொஞ்சம் காய்கறி வச்சு சாப்பிடுவீங்க இல்லையா? சாண்ட்விச்ன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த 2 பிரெட்டுக்கு நடுவுல, சாண்ட்விச்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பிரெட்டை இன்னொரு பிரெட்டோட நடுவுல எதோ வச்சு இணைப்பீங்க. அதான் காலை சாப்பாடு. அதே மாதிரிதான் இது. இது எப்படி படிப்பீங்க? ஹேண்ட் கர்ச்சீஃப். ஹேண்ட் கர்ச்சீஃப்னு சொல்லக்கூடாது, ஹேண்ட் கர்ச்சீஃப். நன்றாக பார்க்கவும். ஹேண்ட் கர்ச்சீஃப். நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க பேசுறப்ப கரெக்டா பேசுறவங்க பாத்தீங்கன்னா அழகா அது பேசிருப்பாங்க. வாவ் அப்படின்னு தெரியும். அடுத்தது ரொம்ப முக்கியம். நான் சில பேருக்கு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இன்னு இருக்கு, அப்புறம் ஃபேமஸ் இருக்கு. இழிந்த, இழிவான. மீனிங் வந்து ஃபேமஸ்னா என்ன? பிரசித்தி பெற்றார் இல்லைங்களா? ஃபேமஸ்னா என்ன? பிரசித்தி பெற்றார். நல்லா தெரியும். ஃபேமஸ்னா என்ன? புகழ் வாய்ந்த. ரவதி ஃபேமஸ்னா புகழ் வாய்ந்த. இது இழிந்த, இழிவான. என்ன சொல்லணும்? இன்ஃபேமஸ். 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 இன்ஃபேமஸ்னு படிக்க கூடாது. என்ன படிக்கணும்? இன்ஃபேமஸ். இன்ஃபேமஸ். அத ஃபேமஸ்னு படிச்சிட கூடாது. இன்ஃபேமஸ் படிக்கணும். எஸ், இன்ஃபேமஸ். சோ விஜிலா மேம் லேட்டா வந்தீங்களா? sir, I'm traveling. Hello. Yes.
சார் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, அது ஃபாலோ பண்ண முடியுதா? முடியுதுங்க சார். ரைட், ஓகே. சரி. அடுத்தது ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் இது ரொம்ப முக்கியம். பார்த்தா சிம்பிளா தெரியும். இது இன்ஃபேமஸ்ல எது ஹைட் பண்ணனும்? இன்ஃபேமஸ்ல எதையுமே இல்ல, ஆனா சுருக்கி படிக்கணும். சுருக்கி எதையுமே நீங்க இல்ல, ஃபேமஸ்ன்னு இருக்குல்ல, ஃபேமஸ்ன்னு சொல்லணும். இது வந்து சைலண்ட் லெட்டர் இல்ல, உச்சரிப்பு மட்டும்தான் வித்தியாசம். அருமையான நல்ல கொஸ்டின் கேட்டாங்க. எதை வந்து சைலண்ட் பண்ணணும், எதையுமே பண்ணக்கூடாது. ஆனா அந்த வார்த்தைய அந்த உச்சரிப்பு இருக்கு இல்லைங்களா, ஃபேமஸ் ஃபேமஸ்ன்னு கட் பண்ணிக்கணும். ஃபேமஸ் இது புரியும் பாருங்களா. அடுத்தது நான் சொன்னேன், வனிதா மேம் இது எப்படி படிப்பீங்க? பைசைக்கிள்னு படிக்க கூடாது, பைசிக்கிள். CYCLE சைக்கிள்னு படிக்கணும். பை வர்றப்ப பைசிக்கிள். பைசிக்கிள். இங்கிலீஷ் படம் பார்த்தா இப்ப நம்ம இன்னுமே நீங்க வந்து இது கரெக்டா அப்சர்வ் பண்ணுங்க. யாராவது பேசுறப்ப கரெக்டா இங்கிலீஷ் பேசுறவங்க பைசிக்கிள்னு சொல்லுவாங்க. பைசிக்கிள் எப்படி ஃபேமஸ் இன்ஃபேமஸா, இன்ஃபேமஸா இன்ஃபேமஸ்ன்னு மட்டும்தான் சொல்லணுமே. பைசிக்கிள் நோட் பண்ணிக்கிங்க. பைசிக்கிள் நீங்க எப்படி வேணாலும் நோட் பண்ணிக்கிங்க. எனக்கு என்னன்னா, நாளைக்கு நீங்க ஆடியோ கட் பண்றப்ப பைசிக்கிள் சொல்லணும். BICYCLE வந்து நீங்க எப்படி சொல்லலாம்னா, CYCLE சைக்கிள், BICYCLE பைசிக்கிள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு நினைப்பேன். அடுத்ததும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, காலை சாப்பாடு. இது எப்படி படிப்பீங்க? அது எப்படி படிக்கணும்? பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்க பிரேக்னு குறைக்கணும், ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட்னு குறைக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்க. பிரேக்ஃபாஸ்ட். நீங்க பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட். இந்த 3 வார்த்தை இருக்கு இல்லையா, நான் வேற கலர்ல போடுறேன். இன்ஃபேமஸ், பாருங்க, பைசிக்கிள், பிரேக்ஃபாஸ்ட். இந்த 3த்தையும் ஒரு கலர் கொடுக்குறேன். எதுக்காக ஒரு கலர் கொடுக்க போறேன் அப்படின்னா, இதை நீங்க ஆடியோ கட் பண்றப்ப இன்ஃபேமஸ், பைசிக்கிள், பிரேக்ஃபாஸ்ட், இது 3 மட்டும் அப்படி வருது. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, இது எப்படி படிப்பீங்க? எது சைலண்டா இருக்கலாம் இதுல? ரைட், பில்ட். எது சைலண்டா இருக்கலாம்? இல்லையே, பில்ட்னு சொன்னீங்களே. பாருங்க, யூ தானே சைலண்டா இருக்க போகுது. பாருங்க, நல்லா பாருங்க. பில்டு நீங்க BU எல்லாம் சொல்லவே இல்லை. பாருங்க, யூ உச்சரிக்கவே இல்லை. ரேவதி மேம் இது புரியுதா? இது பில்டு. அது ஓகேங்களா? புரியுதுங்களா? பில்டு. இது சைலண்ட். இது என்னங்க? கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி தான் இது. கால்ஃப்னு சொல்லக்கூடாது, காஃப். சிங்கக்குட்டி, புலிக்குட்டி கூட அவங்க காஃப்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது போர்வால். தப்பு பண்ணாம சொல்லணும் இந்த வார்த்தை, போர்வால். நிறைய பேரு அவங்க இப்ப பாருங்க, இங்கிலீஷ்காரங்க பேசினா புரியாது. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களோட உச்சரிப்பே வேறையா இருக்கும். நிறைய இடத்துல இப்படி இருக்கும். வனிதா மேம் இதான் சொல்ல முடியுமா? இது எப்படி உச்சரிக்கிறதுன்னு? போர்வால், வால் தானே. என்ன சைலண்டா இருக்கலாம்? இங்க என்ன சைலண்டா இருக்கலாம்? W. சோடு. சோடு எப்படி படிப்பீங்க? சோடு. சோடு. ரைட். இப்ப பாருங்க, நிறைய ஹாலிவுட் மூவிஸ்ல இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மாதிரி படம் நிறைய கிட்ஸ் படம் எல்லாம் வரும். ரைட். சோடு. இது வந்து சோடு. பாருங்க, SORD. இங்க பாருங்க, இது எப்படி யூஸ் பண்ணீங்க? முட்டிக்கால். முட்டிக்கால் போடுறது நீல்.